இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரை எப்படியாவது காப்பாற்ற வழியை ஏற்படுத்தி கொடு கடவுளே. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் அவரை காப்பாத்துவேன். லக்ஷ்மி, வாசப்படிய தாண்டி, ஊரை தாண்டி, எல்லைய தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி உறவுகளை தேடி வந்திருக்கியா லக்ஷ்மி? லக்ஷ்மி, நீ உன்னோட உறவுகளை தேடி இங்க வந்திருக்கல்ல? நீ யார தேடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஓ மனசுல பல கேள்விகள் இருக்குல்ல? அந்த எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு உனக்கு பதில் கிடைக்க போகுது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலங்க. இத்தனை நாளா புரியாத ஒரு வாழ்க்கையில தான் நீ இருந்த. உன்னை சுத்தி இருக்கிற மாய உலகத்தை உன்னாலதான் புரிஞ்சுக்க முடியல. உன் மனசுல கள்ளங்கபடம் எதுவும் கிடையாது. அதனால உன் கண்ணுக்கு இந்த உலகம் நல்லதாத்தான் தெரியும். ஏமாத்து வேலை, உன்னை சுத்தி நடக்கிற ஏமாற்றங்கள் அத உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. மித்ராவை வெளியே போக விடாதன்னு லக்ஷ்மி கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன். அவ மட்டும் நான் சொல்றத கேட்டிருந்தா இப்ப நமக்கு இப்படி ஒரு டென்ஷன் இருந்திருக்காது. தப்பு அரவிந்தா, உன் பிள்ளைக்கு என்னாச்சோங்கிற டென்ஷன் உனக்கு இருக்கலாம். அது தப்பு இல்ல. அதுக்கு காரணம் மருமக தான் சொல்றது தப்பு. என்னங்க தப்பு? அவ மட்டும் மித்ராவை தடுத்திருந்தா இப்ப மித்ராக்கு என்ன ஆச்சோங்கிற பயம் நமக்கு இருந்திருக்காதுல்ல? மித்ராக்கு ஆபத்து ஏற்படுறது, நாம பதட்டப்படுறது எதுவும் புதுசு இல்ல அரவிந்தா. ஆனா மித்ரா ஆபத்துல மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் லக்ஷ்மின்னு மட்டும் சொல்லாத. நீ லக்ஷ்மிய மித்ராவுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறதே மறந்துட்ட. லக்ஷ்மி ஜாதகத்தால தான் மித்ரா பாதுகாக்கப்படுறாங்கிற விஷயத்தையே நீ மறக்கிற. லக்ஷ்மிய மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் மித்ரா இப்ப நம்ம கூட உயிரோடு இருக்காங்கிற விஷயத்தையே நீ மறக்கிற. நீ இப்படி கோவப்படாதுப்பா. நீங்க சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இல்லைன்னாலும் பரவாயில்லம்மா. அட்லீஸ்ட் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்க பாரு அரவிந்தா, லக்ஷ்மி பேச்ச கேட்காம மித்ரா வெளியே போயிருக்கான். அதான் உண்மை. அத நீ புரிஞ்சுக்காம லக்ஷ்மிய குறை சொல்லி அவ மேல பழிய சுமத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப என்ன பண்ணோங்கறீங்க? ஏற்கனவே மித்ரா எங்க போனா, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயம் போதாதுன்னு இப்போ லக்ஷ்மிக்கு என்னாச்சோங்கிற பயம் ஆரம்பிச்சிருச்சு. லக்ஷ்மிக்கு என்ன ஆயிடுமோங்கிற நிலைமையை நீ கொண்டு வந்துட்ட. நானா? ஆமா, இதுக்கு காரணம் நீதான். லக்ஷ்மிய வாய்க்கு வந்தபடி திட்டின. அவளாலதான் மித்ராக்கு ஆபத்து வரப்போதுன்னு லக்ஷ்மி வேதனைப்படுற மாதிரி பேசின. அதனாலதான் இந்த புயல் மழையில என் புருஷனை நான் காப்பாத்திக்கிறேன்னு பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. பாவம், அந்த அப்பாவி பொண்ணு எங்க இருக்காளோ, எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காளோ, எங்கெல்லாம் சுத்துறாளோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க அரவிந்தா, லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. ஐயோ, அந்த மணி அந்த கல்யாண ஜோடி மேல விழ போற மாதிரி தெரியுது. டைம் ஆகுது மித்ரா, தாலி கட்டு.
மனிஷா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்குமா? இந்த கல்யாணத்தை அந்த இயற்கையே தடுக்க நினைக்குதோ இல்லனா இந்த அம்பாளுக்கே பிடிக்கலையான்னு தெரியல. இப்படி கண்டத்தை உருவாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா. சரியான நேரத்துல உங்களை அனுப்பி வச்சு இந்த அம்பாள் இவரோட உயிரை காப்பாத்தி இருக்கா. இது என்னன்னு புரியல. நாம ஒண்ணு நினைச்சா அந்த பகவான் வேற ஒண்ணு நினைப்பாருங்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது பகவானோட விருப்பம் நினைக்கிறேன். ஐயர் சொல்றது எல்லாமே போய் தானுங்க. மந்திரம் சொல்ற அவரோட வாய்னால அவரு போய் தானே சொல்றாருங்க. ஏன் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? ஐயர் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. நீங்க மனிஷாவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு அவர் சொன்ன விஷயம் பொய்ன்னு ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. கண்ணு முன்னாடி தான் எல்லாம் தெரியுதுல்ல, அப்படி இருந்தா எப்படி கேக்குற லக்ஷ்மி? இது உண்மையா பொய்யான்னு உனக்கு ஜாதகம் வேற பார்த்து சொல்லணுமா? நான் இங்க உன்கிட்ட பேச வரல. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல மனிஷா ஒருத்தர காதலிச்சான்னு சொன்னேன்ல, அந்த நபர் நீங்க தானா? மனிஷா நீரஜ் என்கேஜ்மெண்ட்ல மனிஷாக்கு லெட்டர் எழுதுனதும் நீங்க தானா?